தூத்துக்குடி டிஎம்பி காலனி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் சுமதி தேவிகா தம்பதியினரின் மகள் செல்வஸ்ரீஜா 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இச்சிறுமி வலது கையில் 3வது மற்றும் 4வது விரல்கள் ஒட்டி பிறந்துள்ளார். இதன் காரணமாக விரல்கள் வளர்ச்சி அடைய அடைய செல்வஸ்ரீஜாவிற்கு சாப்பிடுவதற்கு மற்றும் எழுதுவதற்கு கடினமாக இருந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கூலி தொழிலாளியான சுரேஷ் தனது மகளின் கைவிரலை சரி செய்ய பணம் இல்லாத காரணத்தினால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவை நாடியுள்ளார். அதன் பின்னர் பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் பணிபுரிந்து வரும் மருத்துவர் ராஜ்குமார் தலைமையிலான மருத்துவர்கள் சிறுமி ஸ்ரீஜாவை தொடர் சோதனை செய்து ரத்த நாளங்கள் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் கடந்த 2022ஆம் ஆண்டு அறுவை சிகிச்சை மூலம் 2 விரல்களையும் தனித்தனியாக பிரித்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது 1ஆம் வகுப்பு படித்து வரும் செல்வஸ்ரீஜாவின் விரல்கள் மற்ற குழந்தைகளின் விரல்கள் போல் செயல்படுவதால் எழுதுவது சாப்பிடுவது போன்ற பணிகளை எளிதாக செய்து வருகிறார். இந்த சாதனையை புரிந்த மருத்துவக் குழுவை மருத்துவக் கல்லூரி முதல்வர் உள்ளிட்டோர் பாராட்டினர். 22ஆம் வருடம் 5 வயது சிறுமியானவள் ஸ்ரீஜா என்ற பெண் எங்கள் துறைக்கு வலது கையில் 3, 4 ஆகிய விரல்கள் ஒட்டி பிறந்ததால் கையின் அசைவுகள் குறைவாகவும் வலியிருப்பதாகவும் எங்கள் துறைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பல பரிசோதனைக்கு பின்பு வலது கையின் 3, 4 ஆகிய விரல்கள் பிரித்து எடுக்கப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சையானது ஒரு சாதனையாக தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் செய்யப்பட்டது. தற்சமயம் பயிற்சிக்கு பின்பாக இந்த சிறுமியானவள் தன்னுடைய விரல் அசைவுகளை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த அறுவை சிகிச்சை பின்பு அவர்களுடைய விரல்கள் மற்ற பிள்ளைகளின் விரல்கள் மாறி இருப்பதாகவும் செயல்திறன் அதாவது கையோட அசைவுகள் யாவும் நன்றாக இருப்பதாகவும் அந்த சிறுமியின் பெற்றோர்கள் எங்களிடம் பலமுறை கூறியுள்ளனர். இந்த அறுவை சிகிச்சையானது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலே காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தாயமங்கலம் சாலையில் அமைந்துள்ள முத்துராமலிங்கபுரம் கிராமத்தில் கண்மாய் அருகே கிராவல் மண் அள்ளுவதாக மானாமதுரை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மணல் அள்ளிய 2 லாரி மற்றும் 2 ஜேசிபி இயந்திரங்களை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வாகனங்களின் உரிமையாளர் மதிவாணன், ஓட்டுநர் ராஜா ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை நகர் பகுதிக்கு குழாய் பழுது காரணமாக கடந்த 1 வார காலமாக குடிநீர் வரத்து இல்லாமல் இருந்த நிலையில் இன்று பழுது சரி செய்யப்பட்டு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையில் நீர் கலங்கலாக வந்ததாக மக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து கோவில்பட்டி பகுதியில் அமைந்துள்ள நீர்த்தேக்க தொட்டியை நகராட்சி பணியாளர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இப்பணிகளை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, புதுக்கோட்டை மாநகர மேயர் திலகவதி செந்தில் ஆகியோர் ஆய்வு செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் 102 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தின் தாக்கம் இருந்து வருகிறது. இந்நிலையில் குத்துக்கல் வலசையைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் தனது ஆட்டோவின் மேல் தென்னை மரத்தின் ஓலைகளை கட்டி வெயிலின் தாக்கம் ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகளை தாக்கக்கூடாது என்பதற்காக செய்துள்ள செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் உள்ள புளியம்பாடி கிராமத்தில் வசிப்பவர் சுரேந்திரன். இவர் புளியம்பாடி மேலத்தெருவில் அமைந்துள்ள ஊர் பொதுக்குளமான கருப்பையா குளத்தை கடந்த ஆண்டு ஏலம் எடுத்து அதில் மீன்களை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் சுரேந்திரன் மற்றும் அவர்கள் குடும்பத்தார்கள் குளத்தை பார்வையிட்ட போது ஏராளமான மீன்கள் செத்து மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற கபிஸ்தலம் போலீசார் குளத்தின் நீரை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் இது சமூக விரோத செயலா அல்லது வெயிலின் தாக்கமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்க எங்க அண்ணன் எங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து 10 வருஷமா மீன் வளர்ப்பு தொழில் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வீட்டுல உள்ள நகையை கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்கி நாங்க மீன் வளர்ப்பு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது மீன் எல்லாமே செத்து மிதக்குதுங்க. பார்த்தா 8 லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ள மீனுங்க. அது எல்லாமே ஒரு 3 டன்னுக்கு மீனுக்கு மேல நேற்று எல்லாம் மிதந்துச்சுங்க. இப்ப காலையிலையும் பார்க்கும்போது ரொம்ப எல்லா மீனும் மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோங்க. அவங்களும் பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்ப மறுபடியும் இது பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. இது யாரு பண்ணுனா என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க. இல்ல சமூக விரோதமா இல்ல யாரும் போட்டிக்கு பண்ணாங்களா என்ன எதுன்னு எங்களை கண்டுபிடிக்கவும் முடியல. இது போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்கங்க.
சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி பழைய காவல் நிலையம் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தலித் மக்களும் பல்வேறு சமூகத்தினரும் காலம் காலமாக சென்று மாரியம்மனை வழிபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் திருவிழாவில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் சென்று வழிபடுவதை அங்குள்ள ஆதிக்க சாதியினர் தடுத்துள்ளனர். இதனால் ஏற்பட்ட மோதலில் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள், வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தலித் மக்களுக்கான வழிபாட்டு உரிமையை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பகுதியில் வசிக்கின்ற தலித் மக்களுக்கும் தலித் மக்களின் குடியிருப்புகளுக்கும் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் அரசு உரிய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என கோரி அம்பேத்கர் மக்கள் இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. தீவட்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் தலித் மக்கள் வழிபாட்டு உரிமை கோரி அங்கே அவங்க முயற்சி பண்ணும்பொழுது அதை அங்கே இருக்க வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்கள் தடுக்கிறாங்க. அது போன்ற சூழலில் அங்கே அமைதி பேச்சுவார்த்தை தாசில்தார் தலைமையில் நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் உரிய உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால தலித் மக்கள் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும், வழிபாட்டு உரிமை கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது அது வெளியே வந்த உடனே அந்த மக்கள் தலித் மக்கள் தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்ட உடனே அங்கிருக்கின்ற கடைகள் சூறையாடப்படுகிறது. அதற்கப்புறம் தீ வைப்பு சமயம் இது போன்ற சம்பவம் நடைபெறுகிறது. ஆனால் காவல்துறை தலித் மக்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கிறது. ஆனால் தலித் மக்களுக்கான உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்க மறுத்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தான் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக சேலத்தில் சாதி ஆதிக்கம், சாதிய மனோபாவம், சாதிய கொடிய நோய் என்கின்றது மிகப்பெரிய அளவில் மக்கள் மனதில் இருக்கிறது. சுதந்திர நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா என்கின்ற ஐயப்பாடு நிலவி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்திய சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்தமை கூட தலித் சமூக மக்கள் இன்னும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாத சூழலா இருக்கிறாங்க. சாமி என்பது அதுவும் தீவட்டிப்பட்டியில் இருக்கின்ற மாரியம்மன் கோயில் என்பது இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்க கோயில். அந்த கோயிலில் சாமியை கும்பிடுவதற்கு தலித் சமூக மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை அங்கு இருக்கின்ற வன்னியர் சமூக மக்களும் பிற சமூக மக்களும் தடுத்து வருவது என்பது மிக வேதனைப்பட வேண்டியது. ஆகவே காவல்துறை இதில் பாராபட்சம் காட்டக்கூடாது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள மகளிர் கிளை சிறை 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்நிலையில் கட்டடங்கள் மற்றும் கான்கிரீட் மேற்கூரைகள் தற்போது இடிந்து விழுந்து சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் மகளிர் கிளை சிறைச்சாலையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்காக இன்று மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் மற்றும் நீதிபதிகள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் கைதிகளிடம் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் கட்டிடங்கள் உறுதித்தன்மை குறித்தும் விசாரித்தார். அதன் பின்பு உரப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கிளை சிறை அமைப்பதற்கான இடங்களை பார்வையிட்டார். வெயிலின் தாக்கம் காரணமாக மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி 6 காட்டு யானைகள் மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் முகாமிட்டுள்ளது. இந்நிலையில் அந்த காட்டு யானைகள் குடிநீர் தேடி KNR பகுதியில் உள்ள வறண்ட அருவியின் பாறைகள் மீது சுற்றித் திரிந்து வருகிறது. பாறைகளின் நடுவே ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் சிறிதளவு நீரை தன் மீது ஊற்றிக்கொண்டு சூட்டை தணித்துக் கொள்கிறது. இதனால் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களில் செல்வோர் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று குன்னூர் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் காட்டு யானைகள் சாலைக்கு வராதபடி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்தியன் வங்கி, அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், செஞ்சி பேருந்து நிலையம், பேரூராட்சி மன்ற அலுவலகம் ஆகிய பகுதிகளில் கோடை வெயில் காலத்தில் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் செஞ்சி நகர திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் மஸ்தான் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி சிறப்பித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் அக்னி நட்சத்திரம் நாளை துவங்க உள்ள நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயிலின் பாதிப்புகளால் வரும் நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக அவசர சிகிச்சை பிரிவு அருகே 6 படுக்கைகள் கொண்ட குளிரூட்டப்பட்ட தனி வார்டு துவங்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் ஆரம்பித்துவிட்டது. இதனால் வெப்பம் சார்ந்த நோய்கள், ஹீட் ஸ்ட்ரோக் போன்றவை ஏற்படுவது அதிகமாகி உள்ளது. எனவே அந்த நோயாளிகளை சிகிச்சை அளிக்கும் வண்ணம் தமிழக அரசானது எல்லா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் வெப்பம் சார்ந்த நோய்களை சிகிச்சை செய்வதற்கு ஒரு வார்டு தயார் நிலை வைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. அதன்படி நம்முடைய தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த 6 படுக்கைகள் கொண்ட இந்த குளிரூட்டப்பட்ட இந்த வார்டு தயார் நிலையில் உள்ளது. நாளையிலிருந்து அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பிக்க இருப்பதால் நம்முடைய இந்த நோயாளிகள் வெப்பம் சார்ந்த நோய் கொண்டவர்களை இங்கு சிகிச்சை அளிக்க சேர்ப்பதற்கும் அதுக்கு தேவையான மருந்துகள், பரிசோதனைகள் எல்லாம் இங்கு ஒரே இடத்திலே செய்யப்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை
ஆஸ்பத்திரி நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா கூந்தன்குளம் கிராமத்தில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவ காலங்களில் ஏராளமான பறவைகள் வந்து குளத்தில் உள்ள மரங்களில் கூடுகள் கட்டி குஞ்சுகள் பொரிப்பது வழக்கம். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக கூந்தன்குளத்தில் தண்ணீர் வந்ததால் வழக்கத்திற்கு மாறாக ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வரத் தொடங்கியது. தற்போது கோடை காலம் தொடங்கியதை அடுத்து குளத்தில் நீர் விறுவிறுவென வற்றி வருவதால் சுமார் 4 மாதம் தங்கியிருந்த பறவைகள் நீரின்றி காணப்படுவதால் முன்கூட்டியே தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அடுத்த வில்லியம்பாக்கம் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வில்லியம்பாக்கம் சுற்றியுள்ள ஆத்தூர், வடக்கால், திம்மாவரம், சாஸ்திரம்பாக்கம், வெண்பாக்கம், கொளத்தூர், கொங்கனாஞ்சேரி ஆகிய கிராமத்தில் பயிரிடப்படும் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை வில்லியம்பாக்கம் பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 1 மாதங்களாகியும் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் சுமார் 5000 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரை நேரில் ஆய்வு மேற்கொண்டு தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை உடனே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான ஜம்புகுட்டப்பட்டி, கோணனூர், திப்பனூர், கெங்கிநாயக்கன்பட்டி, மத்தூர், களர்பதி ஆகிய பகுதிகளில் அதிக அளவு பனைமரங்கள் உள்ளன. இம்மரத்திலிருந்து பதநீர் மூலம் பனை வெல்லம் எடுக்கப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் செங்கல் சூளைக்காக பனைமரங்கள் வெட்டப்பட்டு வருவதால் பனைமரங்கள் அழிந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 105 டிகிரி வெயில் வாட்டி வரும் நிலையில் கடும் வறட்சி காரணமாக தற்போதுள்ள பனைமரங்களும் காய்ந்து வருவதால் வேதனை உள்ள பனை விவசாயிகள் பனை தொழிலை பாதுகாக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அவசர சிகிச்சை பிரிவை தொடர்ந்து அங்கேயே செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் நலன் கருதி அரசு தலைமை மருத்துவமனையில் அனைத்து மருந்துகளையும் இருப்பில் வைக்க வேண்டும், தலைமை மருத்துவமனையில் தேவையான மருத்துவர்களை 24 மணி நேரம் பணியமர்த்த வேண்டும், நாகை மருத்துவக் கல்லூரிக்கு போதுமான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்திற்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள சிக்னலில் தற்போது பச்சை திரை கொண்ட மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் முதற்கட்டமாக மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள இதுபோன்ற பச்சை திரை கொண்ட மேற்கூரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிக்னலில் 2 நிமிடம் வரை காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிவதாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலமுருகன் என்பவரின் கடை முன்பு அரிய வகை ஆந்தை ஒன்று கடும் வெயிலின் காரணமாக பறக்க முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அந்த பறவையை பத்திரமாக மீட்டு உடனடியாக மன்னார்குடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் பறவையை பத்திரமாக மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்றுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் 65ஆம் ஆண்டு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் அமைப்பு தினத்தை முன்னிட்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் சிவாஜி காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாகி ராமச்சந்திரன் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற பெண் நிர்வாகிகள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மோசூர் துணை மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த துணை மின் நிலையத்திலிருந்து மின் பகிர்மானம் செய்யப்பட்டு பல்வேறு கிராமங்கள் மற்றும் அரக்கோணம் நகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது கோடைக்காலம் என்பதால் அரக்கோணம் அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் அரிச்சந்திராபுரம் கிராமத்திற்கு கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக குறைந்த மின் அழுத்தத்தில் மின்சாரம் வழங்கப்படுவதால் கிராமத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்கள் பழுதடைவதாக பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அரிச்சந்திராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நபர்கள் மின் வாரியத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.